இப்போ நம்ம ஷார்ட்டாக ஒரு மெசேஜ் பார்க்க போகிறோம். ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கான காரணங்கள். ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் இழந்து போவதற்கான காரணங்கள். இழந்து போவதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா பெற்றுக்கொண்டவன் முதல்லன்னு அர்த்தம். என்னதுங்க சொல்லுங்க? இழந்து போனான்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? இருக்கிறத இழந்து போனான். என்னது இழந்து போனான்னா என்ன அர்த்தங்க? ஏற்கனவே அவனுக்கு இருந்துச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கான காரணங்கள் என்ன? அப்படி ஆசீர்வாதத்தை இழந்து போனவன் யார்? அதில் நிறைய பேர் இருந்தாலும் நான் இன்றைக்கு ஒரு ஆளை நான் சொல்ல போகிறேன். அவன் தான் ஏசா. யாருங்க? ஏசா. வாக்குத்தத்தத்தின் சந்ததியில் உள்ளவன். எந்த சந்ததியில்? வாக்குத்தத்தத்தின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை. ஆபிரகாமுக்கு அடுத்த அப்புறம் எத்தனாவது தலைமுறைங்க? ஆமாம், மூன்றாம் தலைமுறை. ஆபிரகாம் முதல், ஈசாக்கு ரெண்டாவது, என்ன யாக்கோபு, ஏசா. இப்படி இவன் என்னது? ஆமாம், மூன்றாம் தலைமுறை. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு அப்புறம் ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் சோத்ரம் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா, 3 தலைமுறை இருக்கா இல்லையா? ஆமேன். ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை காமனாக கொடுத்தாரு. அப்போ ஆபிரகாமுக்கு என்ன கிடையாது? பிள்ளைங்க கிடையாது. இப்போ ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. இது யாருக்குன்னா ஈசாக்குக்கு பர்டிகுலராக கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை மென்ஷன் பண்ணும்போது எப்படி மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, சோத்திரம், ஆமேன், 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5வது வசனத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். படிங்க 26:5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததி பூமிக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் சந்ததி பூமிக்குள் என்ன செய்யிருக்கும்? இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம், ஈசாக்குக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துக்கு கொடுத்ததுக்கு காரணம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். பெற்றோர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நன்றாய் கவனியுங்கள். பெரியவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நன்றாய் கவனியுங்கள். வாலிபர்களே நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். 4வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். இப்ப ஈசாக்குக்கு வந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? ஈசாக்குக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? யாருடைய கீழ்ப்படிதல்? சாலமோனுடைய கீழ்ப்படிதல் தான் வெஸ்லிக்கு ஆசீர்வாதமா மாறும். ஜானோட கீழ்ப்படிதல் தான் இந்த 2 பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற அருமையான ஒரு தாய் ஒரு உண்மையை சொன்னாங்க. அவங்க அந்த உண்மையை சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்தது பாருங்க. அதுதான் எனக்கு பெரிய விஷயம். யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, பாஸ்டர், எங்க குடும்பம் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம். அந்த சாபத்துக்கு காரணம் என் தகப்பன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, என் தகப்பன் ஒரு பெரிய தவறை செய்து விட்டார். யாருக்கோ சாப்பாடு கொடுக்கறதில்ல இல்லைங்களா? ஏதோ சம்திங் ராங். அந்த சாபம் தான் எங்க குடும்பத்துக்கு வந்துருச்சு. ஒத்துக்கொண்டாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்கே ஆசீர்வாதமாய் முடிந்தது. அல்லேலூயா. ஈசாக்கினுடைய ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் இப்போது ஈசாக்குக்கு ஆசீர்வாதமாக வருகிறது.
இப்ப ஈசாக்கை கர்த்தர் பர்டிகுலரா தனியா சந்தித்து சொல்றாரு, நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். நல்லா கவனிங்க, இங்க பாருங்க. கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்த பிரசங்கமா கேட்கணும். வெரி குட், சந்தோஷம், நான் வேணான்னு சொல்லலை, கேளுங்க. ஆனா பாருங்க, இந்த வாக்குத்தத்தமாகப்பட்டது என்ன தெரியுங்களா, ஒரு தலைமுறை வரல கூட நிக்கல. ஹலோ, ஒரு தலைமுறைக்கு கூட அது நிறைவேறல. நிறைவேறலன்னு சொல்றதை விட முழுசா நிறைவேறல, பாதிதான் நிறைவேறுது. யாக்கோபு கிட்ட நிறைவேறின வாக்குத்தத்தம் ஏசா கிட்ட என்ன செய்யல சொல்லுங்க. அப்ப முழுசா நிறைவேறல, ஒரு தலைமுறையில கூட முழுசா நிறைவேறல. நீங்க பாதிதான் நிறைவேறுது. யார்கிட்ட நிறைவேறுது? யாக்கோபு கிட்ட நிறைவேறுது. இடையிலேயே ஏசா அவன் என்ன செய்யறான், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவனாய் காணப்படுகிறான். அவன் இழந்து போவதற்கான சில காரணங்களை எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 16வது வசனமும் 17வது வசனமும் அருமையான பக்தன் எழுதுகிறான். ஏசா தன் ஆசீர்வாதங்களை ஆமென் இழந்து போனது. வாக்குத்தத்தம்லாம் சரியா இருக்குங்க. தேவன் மாறாதவர், வாக்குத்தத்தம் மாறாதது, கர்த்தர் மாறாதவர், ஆசீர்வாதம் மாறாதது, எல்லாம் அங்கேயே தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இங்க பாருங்க, உங்களுக்குன்னு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அதை கர்த்தர் தூக்கி வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. ஆனா அதை அனுபவிக்கிற தகுதி உனக்கு இருக்கான்னு தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அரசாங்கத்தில் இன்னாருக்கு தான் வேலை, இவங்க இந்த ஆளுக்கு தான் வேலை, இந்த குடும்பத்தில் பிறந்தவனுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்லுவாங்களாப்பா? அரசாங்க வேலையில் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுற எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஆமென். உனக்குன்னு உண்டான ஆசீர்வாதம் அங்கே இருக்கு. நீ போய் அதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு தகுதி என்ன செய்து கொள்ளணும்? வளர்த்து கொள்ளணும். அதனால அவங்கவுங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவங்கவுங்க வச்சிருக்கிறாரு. அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான தகுதியை நீ வளர்த்து கொண்டியா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. உன்னுடைய ஆசீர்வாதம் தான், அது உனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. பால் டேவிட்டுக்கு உண்டான ஆசீர்வாதம் பால் டேவிட்டுக்கு தான். அதை அனுபவிக்கிற தகுதியை நான் வளர்த்துக் கொள்ளுகிறேனா என்பது தான் கேள்விக்குறி. இப்போ இந்த ஏசா அவனுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட, ஈசாக்குடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் ஒரு தலைமுறையில் கூட, ஒரு தலைமுறை வரலும் கூட 100% என்ன செய்யல? நிறைவேறல, முழுமையடையல. இப்ப நான் கேட்கிறேன், தேவன் மேல குறையா, ஈசாக்கு மேல குறையா, அல்லது ஏசா மேல குறையா? இந்த வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனதற்கு யார் காரணம் என்பதை அழகாய் சுட்டி காட்டுகிறது. படியுங்கள். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போச்சனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு என்ன இருங்க? எச்சரிக்கையாயிருங்க. இப்ப சொல்லுங்க, யார் காரணம்? ஏன் ஏசா எப்படி இருக்கிறான்? சீர்கெட்டவனா இருக்கிறான். நீங்கள் அதை இங்க வாசிக்கும் போது அவனிடத்தில் இருக்கிற முதல் குறை என்ன தெரியும்? அவன் வேசிக்கல்லனா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? வேசிக்கல்லனா இருக்கிறான். ஆமா, வேசிக்கல்லன்.
அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே நிறைய ஆட்கள் அப்படி தான். ஊழியக்காரனுக்கு தெரியாமலே ஆண்டவர் மறைச்சிடலான்னு நினச்சி சபைக்கு தெரியாமலே நிறைய உள் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கெல்லாம் இங்கெல்லாம் அப்படி பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. வேசி கல்லர்கள் நிறைய பேர் சபையில் இருப்பாங்க. நான் இருந்த சபையில் பெரிய சபை, அங்கே நிறைய வேசி கல்லர்கள் இருந்தாங்க. உள் வேலை நிறைய பார்ப்பாங்க. கவனிங்க, எங்கே கவனிங்க, என்ன பாருங்க, அப்புறமா படிங்க பைபிளெல்லாம். உள் வேலை நிறைய பார்ப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க. பாஸ்டர் ஒன்று சொன்னால் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவாருமா, அதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுமா, நீங்கள் உங்கள் வேலையை பாருமா. இந்த வேசிக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவான், அவன் பாட்டு அப்படியே நைஸாக அப்படி சொல்லி கொடுப்பான். வேசி கல்லி போய் என்ன பண்ணுவான், வேசி கல்லி போய் அப்படி சொல்லி கொடுப்பான். நமக்குன்னு குடும்பம் இருக்குல்ல, நமக்குன்னு வேலை இருக்குல்ல, நமக்குன்னு பொழப்பு இருக்குல்ல, ஆமாம் பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவார், நீ எல்லாம் அதை பார்த்து தான் கேள்வி பண்ணால் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் யார், வேசி கல்லி, வேசி கல்லன். பிரமாணத்தின்படி சொல்லிக் கொடுக்க மாட்டான். 1000 தான் இருந்தாலும் பிரமாணம் தான். பழைய ஏற்பாட்டு காலத்து பிரமாண்டத்தின் போல இருந்தால் இன்னைக்கெல்லாம் நம்ம அவ்வளவுதான், செத்து போயிருப்போம், ஒருத்தம் கூட உயிராக இருந்திருக்க மாட்டோம். ஏன் ஞாயிற்றுக்கிழமையில வீட்டில் என்ன எரியக்கூடாது, எரியலாமா, விறகு பொறுக்கலாமா, சொல்லுங்க. எத்தனை இருந்தது பாருங்க. அன்னைக்கு என்ன, கல் இருந்து கொல்லப்படணும், பிரமாணம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமையில வியாபாரத்துக்கு போனவனை முடி பிடிச்சு அடிச்சதா சொல்றான். யாரு, தானே எழுதுறான். யார் அது, நெகேமியா. ஏன் அவ்வளோ துணிகரமாக செய்தான்? அவனுக்கு என்ன, தேவனுடைய பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபம் வந்துவிடக்கூடாதுங்கிற அக்கறை. அல்லேலூயா. சரியா சொல்லி கொடுக்குறவன் உன் மேலே அக்கறை உள்ளவன். உனக்கு ராங் ரூட்டை காமிச்சு உன்னை கொஞ்சம் அப்படி இப்படி பரவாயில்லம்மா, அவன் பாஸ்டர் சொல்லுவார், அது சொல்லுவார், இது சொல்ல, நம்ம இப்போ நமக்கு என்ன ஃபேமிலி இல்லையா, அது இல்லையா, அப்பா நீ வாசம். அதான் நான் சொல்கிறேன்னு, உனக்கு ஒன்றுமே ஒழுங்காக தெரியாது. நீ ஒரு அறகுறை, நீயே அறகுறை, இன்னொன்று கற்பிக்கிறது அறகுறை. விசுவாசிக்கும் அந்த வசனம் தெரியுமா உனக்கு? அந்த வசனத்தில் நிப்பியா? அப்படி இருந்தா நீ யாருக்கு அந்த வசனத்தின் பிடித்துக்கிட்டு நடக்கிற ஆளா இருந்தா நீ முதல்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்ப? ஒழுங்கு ஒன்றும் தெரியறது இல்லை. ஏன்னா முனப்புள்ள மேய்ஞ்சிட்டு போனா எப்படி வயிறு நிரம்போ? அல்லேலூயா. இப்போ இவன் யாரு, வேசிக்கல்ல. இவன் யாரு, வேசிக்கல்ல. அப்பா அம்மாவுக்கு தெரியாமே நிறைய உள் வேலைலாம் செய்கிறான். ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டான், அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டான். அல்லேலூயா. நிறைய வேசிக்கல்லர்கள் இருப்பாங்க. இந்த வேசிக்கல்லர்கள் எல்லாம் எப்படின்னா, சபைக்கு விரோதமாக, கூட்டத்துக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமாக. ஏன்னா இவங்களால நடக்க முடியாதவன் என்ன செய்தான், பக்கத்து சித்தம் பொண்ணை கட்டினான். அந்த மாதிரி தான் இவனால நடக்க முடியலன்னா மற்றவன் நடக்கிறவனே நடக்க விட மாட்டான். ஏன்னா இவன் அறிஞ்சது அறகுறை சத்தியம்னா மற்றவனுக்கு அதே அறகுறை சத்தியத்தையே சொல்லிக் கொடுப்பான். புரியுதுங்களா நான் சொல்றது? சத்தியத்துக்காக நிற்கிறவன் தப்புன்னு சொல்லி கொடுப்பான். பிரதர் தப்பு, பிரதர் சிஸ்டர் தப்பு சிஸ்டர், என்னதான் இருந்தாலும் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பிரதர், வசனம் சொல்லுது சிஸ்டர். பாஸ்டரை விடுங்க, ஏன் நீங்கள் பாஸ்டரை பார்க்குறீங்க? வசனம் இப்படி தான் சொல்லுது சிஸ்டர். ஏன்னா இவனுக்கு வசனம் தெரிஞ்சதானே வசனத்தை சொல்லுவான். இவன் இந்த வசனத்தை மனசில் வைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. வேசிக்கல்லர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போறதுக்கு காரணம் என்ன? வேசிக்கல்லர்கள். ரெண்டாவது, தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மையை உணராதவன்.
இவன் தானே மூத்தவன். ஹலோ, இவன் தானே மூத்தவன். இவனுக்கு தானே சேஷ்ட புத்திர பாகம் வரணும். தன் வாழ்க்கையின் மேன்மை என்ன செய்யல, உணர்றதில்லை. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் மேன்மை தெரியுமா? நிறைய பேருக்கு நான் ஒரு கன்றினே தெரியாது. என்னது சொல்லுங்க, என்ன தெரியாது? நான் ஒரு கன்றினே தெரியாது. நான் ஒரு கன்றினே தெரிஞ்சா பன்றி கூட போய் சவகாசம் வைப்பானா? பன்றி கூட எது சவகாசம் வைக்கிறது? கன்று என்றைக்காவது பன்றி கூட சவகாசம் வைக்குமா? இதுதான் மேட்ரு. ஏன்னா தன்னை பற்றி தெரியாது. தான் ஒரு சேஷ்ட புத்திர பாகத்துக்குரியவன், தான் உயர்ந்தவன், தான் முதற் பிறந்தவன், எனக்கு தான் சகல ஆசீர்வாதமும், நான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் யாரு சொல்லுங்க, யாரு? உங்களுக்கு தெரியுமா நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னு? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னு? தெரியாதா? நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் சகல ஜனங்களிலிருந்து உங்களை என்ன செய்தேன்? பிரித்தெடுத்தேன். என்ன கட்டளை போய் பாருங்க. பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு உண்டான கட்டளையை பாருங்க. ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? மோசே கொடுத்த கட்டளை என்ன? யோசுவா கொடுத்த கட்டளை என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவனுக்கு அது தெரியல, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் கன்று என்ன பண்ண, கன்றுன்னு இது கன்றுனே இதுக்கு தெரியல. அதனால தான் பன்றி கூடவே கிடக்குது. இது பிரித்தெடுக்கப்பட்டதுன்னு தெரியல இதுக்கு. இது தன்னுடைய மேன்மை தெரியல. அதனால தான் நாத்தத்துலேயும் சாக்கடையிலையும் சேர்லையும் உழன்னு கிடக்குது. இது எப்போ பார்த்தாலும் அங்கே தான் இருக்கும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சபை மேலே ஏற்கனவே ஒரு ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் இல்லை, நான் அனுபவத்தில் நான் பெரிய சபையில் இருந்ததுனால அங்கே இருந்த குழப்பங்கள் எல்லாம் நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து விசுவாசிகள் இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு போகிறத தவிர்த்து கொள்ளுங்க. எக்ஸப்ட் ஜப நேரத்தில் தவிர. எந்த நேரத்தில் தவிர? எந்த நேரத்தில் தவிர? தயவு செய்து சொல்கிறேன், எங்களை வம்பில் தொம்பன்னு மாட்டிடாதீங்க. நிறைய இடங்களில் அப்படி நடந்ததை நான் பார்த்து, எங்கள் சபைகளில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன், ஒரு விசுவாசி இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிறதுக்கு தவிர மற்ற நேரங்களில் இன்னொரு விசுவாசி வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? போவே கூடாதுங்க. தயவுசெய்து போகாதீங்க. போயிட்டு பிறகு வம்பு தும்பில் மாட்டிக்கிட்டு அப்புறம் உங்களை பற்றி கெட்ட சாட்சி அது சொல்கிறாங்க. தயவுசெய்து இங்கே வந்துடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் போகிறது, உட்கார்றது, பேசுறது, டீ சாப்பிட்றது, கதை அடிக்கிறது வேணாம். இங்கே ஏசாவுக்கு என்ன தெரியல, தான் யாருன்னு. தன்னுடைய மேன்மை, தன்னுடைய மேன்மை, தன்னுடைய வாழ்க்கையின் மேன்மையை தெரிஞ்சிருந்தா சகிப்புத்தன்மை இருக்கும், பாடுபடுற எண்ணம் இருக்கும். ஒருவேளை போஜனத்துக்காக, என்னத்துக்காக? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரில, உன் ரட்சிப்பினுடைய வேல்யூ எவ்வளோன்னு தெரில, உனக்கு நீ யாருன்னு தெரில. அதனால தான் உன்னால் அதில் சத்தியத்தில் நிற்க முடியல, பாடுபட முடியல, அவமானத்தை நின்று சகிக்க முடியல. நீ ஒத்து போயிடுற. அவங்க சொல்லுவாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்க, அவங்க தப்பாக நினைப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. தப்பாக தான் ஏன் நினைப்பாங்க? புரியாதவனுக்கு தப்பாக தான் நினைப்பாங்க. பின்ன தப்பாக நினைக்காம எப்படி நினைப்பாங்க? அவங்க ஏற்கனவே உலகத்தில் வாழ்ந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது, எல்லாம் ஒன்று. நீ அப்படி இல்லையே, யூ ஆர் டிஃப்ரெண்ட். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு நாள் அடகு வைக்கும்போது, கோழி குஞ்சா அடகு வைக்கும்போது எப்படியோ ஒரு கழுகு முட்டை என்ன செய்திருச்சிங்க, கூட கலந்து வந்துடுச்சு.
இப்போ குஞ்சு பொரிக்கும் போது கழுகு முட்டையும் சேர்ந்து என்ன செய்யுது? குஞ்சு பொரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கழுகு குஞ்சு என்ன செய்யுது? கோழி குஞ்சு கூடவே என்ன செய்யுதுங்க? மேயுது. பொதுவாகவே கழுகு உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. என்னது? உயரத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை. ஆனால் இப்போ இந்த கழுகு குஞ்சு என்ன செய்யுதுன்னா இதுங்க கூடவே மேஞ்சு 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 இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலை. என்ன செய்யலைங்க? உயரம் பறக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலை. ஒரு நாள் ஒரு கழுகு இந்த கோழி குஞ்சை தூக்கிட்டு போகலான்னு என்ன செய்யுதுங்க? மேலே இருந்து பார்க்குது. அங்கே பார்த்தா அந்த கூட்டத்தில் நம்ம இனம் ஒன்று இருக்கிறத பார்த்துருச்சு இந்த கழுகு. அதுதான் தெரியுமே, இது என்னடா இது பார்த்தா கோழி குஞ்சு மாதிரியே தெரியலையே, இது நம்ம இனம் மாதிரில இருக்கு. நேரா போச்சு. நீ என்ன இங்க இருக்கிற? அதுக்கு புரியல. என்னது? ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி கேட்க, நீ என்ன இங்க இருக்கிறன்னா பிறகு எங்க இருக்கிறது விளங்கல. அப்ப அந்த பருந்து கழுகு சொல்லிச்சு, நீ உயர பறக்கக்கூடிய பருந்து, நீ விலங்கு பறவை, நீ தடி மட்டத்தில் கீழ் மட்டத்தில் சகல இந்த கோழி குஞ்சுகளோட வாழ்ற ஆள் இல்லை. நீ உன்னை பத்தி உனக்கு தெரியல, உன் மேன்மை தெரியல. நீ கோழி குஞ்சு இல்ல, நீ கழுகு குஞ்சு. நீ கோழி குஞ்சோடு இருக்கக்கூடாது. ஆனா இது என்ன செய்தது? சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருச்சு? இந்த கோழி குஞ்சு கூடவே இருந்து 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 கிடைச்சதெல்லாம் தின்னு அப்படியே போயிடுச்சு, பழகிடுச்சு. இப்ப கழுகு சொல்லிச்சு, இங்க பார், என்ன நம்பு, என்ன நம்பு, என்ன நம்பு. இன்னையிலிருந்து நீ ஒரு முயற்சி செய். என்ன செய்ய தெரியுமா? கொஞ்சம் பறக்க என்ன செய்ய முயற்சி பண்ண. கொஞ்சம் என்ன செய்ய? பறக்கிறதுக்கு முயற்சி செய். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய். நீ ட்ரை பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பித்தது. பார்த்தா நல்லா பறக்க இதுக்கு சக்தி கிடைச்சிருச்சு. இப்போ இது என்ன செய்யுமா தெரிஞ்சது? உயர பறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. பிற்பாடு தான் அது வருத்தப்பட்டது. ஐயோ, இப்படி ஒரு நபர் எனக்கு சொல்லாமல் போயிருந்தால் நான் கடைசி வரலாம் தரையிலேயே கிடந்திருப்பேனே. நான் உயர பறக்கிற இந்த ஒரு அனுபவம். உயர பறக்கும் போது என்ன தெரியுது? எல்லாம் தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உயர பறக்க தெரிந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளை, நீ உன்னதத்தில் இருக்க வேண்டிய பிள்ளை. அல்லேலூயா. உன் மனதை எண்ணத்தை மாற்றிக்கொள். கர்த்தர் உன்னை உன்னதத்தில் இருக்கும்படி உன்னை தெரிந்தெடுத்தார். உன் புத்தியிலே நீ உன்னதத்தில் இருக்கணும், உன் பார்வையிலே நீ உன்னதத்தில் இருக்கணும், உன் பேச்சிலே நீ உன்னதத்தில் இருக்கணும், உன் எண்ணத்திலே நீ உன்னதத்தில் இருக்கணும், உன்னுடைய செய்கை எல்லாம் உன்னதமானதாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னதமான இடத்துல இருக்க வேண்டிய நீ போய் இந்த கோழி குஞ்சுங்களோட உட்கார்ந்து இருக்கிறியே. ஏசாவுக்கு ஒரு வேளை சோத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. சில ஆளெல்லாம் இருக்கிறான் பாருங்க, ஒரு சோதனை வந்தா தாக்கு பிடிக்க மாட்டான். யாருக்குதான் முடியாதுதான். பேசுற நான் மட்டும் பெரிய பரிசுத்தவான் இல்லை, பரிசுத்தவான் ஆகும்படி ஆண்டுகிட்ட கெஞ்சி கெஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி முடியாத ஆள் என்ன செய்யணும்னா, முடியாதவன் முடியாதவே போயிடுமா? இல்லை, அதுக்கு தான் இந்த மாதிரி பாட்டு. பலன் ஒன்றும் இல்லை தேவா, அப்படி கேட்டு 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 என்ன பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்தும்னு கேட்டு 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து பறந்து முதல்ல 2 நாள் ரெக்கை வீசி, 2வது நாள் இன்னும் கொஞ்சம் பறந்து, 3வது நாள் இன்னும் கொஞ்சம் பறந்து, அப்படியே உடைய ரெக்கைகளை பலப்படுத்தி 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 உயர பறந்துடணும். அதுக்கும் வழி இருக்கு. அல்லேலூயா. தன்னை பற்றி தெரியாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு பட்டினியா இருக்க முடியாது ஐயா?
ஒருவேளை சாப்பாட்டுக்கு தாக்கு பிடிக்க முடியாதா? ஒரு சின்ன சோதனை சகிக்க முடியாதா? ஒரு சின்ன போராட்டத்தை முடியாதா? எதிர்த்து நிற்க முடியாதா? நீ என்ன பெரிய விசுவாசி? நீ என்ன ஞானஸ்தானத்தை தொட்டியில் வந்து என்ன நீ அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்த? நீ என்ன அங்கே அறிக்கை பண்ண? இது வேற. நீ ஞானஸ்தான தொட்டிலேருந்து வெளியே ஏறி வரும்போது இவங்க பாட்டெல்லாம் வேற பாடுறாங்க. இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிட நான். உந்த பயந்தாங்களையே பார்த்து அந்த பாட்டு வேற பாட்டாங்க. நீ என்ன பண்ணுற? சொந்தக்காரனை பார்த்தா பயப்படுற. நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளைங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை, இப்படி தான் இருப்பேன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். சொல்லணுமா வேண்டாமா? உந்த பயந்தாங்களையே பார்த்து இந்த இப்படி ஒரு இவங்க வேற பாட்டு பாடினு இருப்பாங்க. நீ அன்னைக்கே பலப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன பாருங்க. ஆசீர்வாதம் இழந்து போகிறதுக்கு காரணம். ஆமென். மூணாவது காரணம். மூணாவது ஒருவேளை அந்த போஜனத்துக்காக என்ன செய்தான்? நித்திய காலமாய் அனுபவிக்க வேண்டிய. மூணாவது என்ன தெரியுங்களா? நித்திய காலமாய் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பற்றி தெளிவில்லாதவன். என்னதுங்க? அல்லேலூயா. அவனுக்கு ஒரு நான் அனுபவிக்க போகிற ஆசீர்வாதம் நித்திய காலமான ஆசீர்வாதம். அதனால தான் நம்முடைய குடியிருப்போ அல்லேலூயா மா எங்க இருக்குதுமா? எங்க இருக்குது? நம்முடைய குடியிருப்பா பரலோகத்தில் இருக்கிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அதுதான் நம்முடையது. நித்திய காலமா அனுபவிக்க போற ஆசீர்வாதத்தை குறித்து என்ன இல்லைங்க? தெளிவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தெளிவு இல்லை. நீ அழைக்கப்பட்டது எதுக்கு தெரியுங்களா? நித்திய காலமாய் உனக்கு ஒரு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது குறித்து உனக்கு ஒரு தெளிவு இருக்குமானால் நீ இந்த உலகத்தில் அதற்காக வேண்டி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலவற்றையும் நான் என்ன செய்தேன்? குப்பையும். அந்த தெளிவு இல்லாததுனால தான் உன்னால எதுக்குமே எதிர்த்து நிற்க முடியல, போராடி ஜெயிக்க முடியல. எல்லாம் ஒத்து போயிடுற. ஃப்ரெண்ட்ஸ் வந்தா ஒத்து போயிடுற, சொந்தக்காரன் வந்தா ஒத்து போயிடுற, பிசாசு உங்ககிட்ட வந்து சொன்னான்னா ஒத்து போயிடுற. எல்லாத்துக்கும் ஒத்து போயிடுற. ஏன்? உனக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீ அனுபவிக்க போகிற ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை குறித்து என்ன இல்லை? தெளிவில்லை. இல்லையானா சேஷ்டபுத்திர பாகத்தை போய் வித்துருப்பானா? அது எவ்வளோ பெருசு. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் கூட ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிடக்கூடாது. நான் ரெண்டு எங்கே போனாலும் சொல்லுவேன், இங்கே சொல்கிறது இல்லைன்னு நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. கடிந்து கொள்ளுதலை நீங்கள் வெறுத்தால் நீங்கள் நிச்சயமாய் பூரணப்பட முடியாது. ரெண்டாவது, ஆலோசனையை நீங்கள் வெறுத்தால் நிச்சயமால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. நம்பர் 4, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? சீர்கெட்டவனாக இருந்தான். எப்படி இருந்தான்? சீர்கெட்டவன். எப்படி சீர்கெட்டவன்? இது பாருங்க, கவனிங்களேன். பெற்றோர் விருப்பத்துக்கும் தன்னை விட்டு கொடுக்கல, தேவனுடைய சித்தத்துக்கும் விட்டு கொடுக்கல. ஓன் டிசிஷன். என்னதுங்க? நிறைய பேர் என்னதுங்க? எதையாவது ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது இது வசனத்தின்படி சரியான தீர்மானித்து முற்படுறோமா? முக்கியமானது இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு நாளில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்ற இடத்துக்கு போகிறோம். நீ உடனே பார்க்கணும் இது வசனத்தின்படி சரியா. உன் சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, இது வசனத்தின்படி சரியா. அவ்வளோ கஷ்டப்பட்டு
நேற்று சொன்னேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு எலியேசரை அனுப்பி தெரியாத ஊரில் போய் ஆபிரகாம் சொன்னான், இந்த கானான் தேசத்தில் என் பொண்ணு எடுக்காதப்பா, இந்த ஜனம் சபிக்கப்பட்ட ஜனம், இது ஒரு நாள் அழிய போகுது, ஆகினால நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ பத்திரமாக தான் மகனுக்கு, தன் மகன் இந்த ஜனங்களால் பாவப்பட்ட அக்கிரமக்காரர்களால் தீட்டுப்பற்றக்கூடாதுன்ற உன்னிப்பாக யார் இருந்தது? ஆபிரகாம் இருந்து ஈசாக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். இவன் என்ன பண்ணா, அங்கே போனா 2 கானானிய பெண்களை திருமணம் பண்ணிட்டு வந்துட்டான். அவர்கள் ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு எப்படி இருந்தாங்க? என்னத்த பண்றது? மாமியாருக்கு மாமனாருக்கு யாரும் மனநோவாக இருந்துடாதீங்க, அது சாபம் வரும். ஆமாம், சகிப்புத்தன்மை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது பொறுத்தவரையிலும் எனக்கு கிடைச்ச மனைவி சந்தோஷம். எங்களுக்கு சோறு கொடுக்குறாளோ இல்லையோ, எங்கள் அம்மாக்கும் போய் சோறு கொடுத்துட்டு வந்துடுவா. அல்லேலூயா. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படிதான்? ஆகாபுக்கு இருந்த தேவ பயம் ஆகாபுடைய மகனுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? அவளுக்கு தாய் யாரு? பின்ன ஆவி எப்படி இருக்கும்? யோராமுக்கு தாய் யாருமா? யேசபேலு. ஒரு இஸ்ரவேல் பெண்மணியை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்றது? ரெகோபெயாம் யாரு? மனநோவா இருந்தார்கள். சரி, இவங்க பேரண்ட்ஸுக்கு மனநோவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா கழுத அடுத்த செலக்ட் பண்ணி அதாவது ஒழுங்கா செலக்ட் பண்ணனா அது யாரு? இஸ்மவேலுடைய பிள்ளைங்க. அவன் பிறக்கும் போதே எப்படி இருப்பானா? துஷ்ட, அப்படித்தானே எழுதிக்குதுங்க. இவன் எங்க போய் சம்பந்தம் வைக்கிறான்? என்னங்க இது? பெற்றோர் விருப்பத்துக்கும் இல்லை. ஏன் தெரியுமா? வெளிப்படத்தன்மை இல்லை. என்ன இல்லை? என்ன இல்லை? வெளிப்படத்தன்மை இல்லை. வந்து சொல்லணும். ஒரு தம்பி டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பொண்ணு அவன் கூட படிக்கிற விதத்தில் பழகிட்டே இருந்தான். அவன் இந்து கேர்ள், இவன் ஒரு ஆண்டுடைய பிள்ளை. அப்புறம் அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. படிப்பில் ஒன்றா சேர்ந்து படித்தவங்க இப்போ என்ன ஆகிட்டாங்க? அவளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகுதுன்னா, இவனை எப்படியாவது வாழ்க்கை துணையாக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு பழகிறா. பையன் என்ன பண்ண தெரியுமா? இதுதான் நல்ல ஆண்டுடைய பிள்ளைங்க. பையன் நேராக அந்த பொண்ணோட அப்பாவுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், ஐயா அங்கிள், நான் இந்த இன்டென்ஷனோடு இல்லை, நான் ஏதோ படிப்புக்காக தான் பழகினேன், அவனை இப்படி தாட் இப்போ மாறுது, நீங்கள் கொஞ்சம் சொல்லி புத்தி சொல்லி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஆஃப் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ், யூ ஆர் இண்டூஸ். அருமையான பையன். இன்றைக்கி அந்த பையனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். நம்ம சபையில் கூட அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. என் பிள்ளைங்க, அந்த என்னுடைய அருமையான பிள்ளைங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட. நான் உடனே அது சரியில்லைன்னு சொல்லி, இது வெளிப்படத்தன்மை இருந்தால் பாவம் வரப்போகிற தேவனுடைய கோபத்தில் இருந்தோம் சாபத்திலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம். என்ன இருக்கணும்? வெளிப்படத்தன்மை இருக்கணும். ஊழியக்காரங்கிட்ட வந்து சில காரியங்களை சொல்லணும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இவன் 2 பேருக்குமே ஒப்பு கொடுக்கல. ஓன் டிசிஷன். அல்லேலூயா. என்ன நடந்தது பாருங்க. இதுதான் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு காரணம். இதில் அப்படியே பார்க்கும்போது சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, தேவ சித்தம் இல்லை. எங்கெல்லாம் நம்ம இடிக்குது பாருங்க. எப்படி இருக்கும் தெரியுமா?
விருப்பமானதை செய்ய விடலன்னா என்ன வரும்? என்ன ஸ்டாலினு, விருப்பமானதை செய்ய விடலன்னா என்ன வருதுப்பா? சில நேரத்தில் சவுண்டு மேலே வரலும் கேட்குது. வேண்டாம், தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நமக்கு முன்னால் கர்த்தர் நமக்கு நல்ல கைடு வச்சிருக்கிறார். அதான் நமக்கு பைபிள். அல்லேலூயா. நான் எதை செய்தாலும் வேத வசனத்தின்படி செய்யணும்னு பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமானபடி செய்யணும் பாருங்க. ஒரு வெளிப்படத்தன்மை இருக்கட்டும். ஊழியக்கார்ட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நமக்கு சித்தமானால். அதனால தான் யாக்கோபு அழகா சொல்லி கொடுக்குறாரு, நீ பேசும்போது ஒன்று செய்யி, கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருக்கு சித்தமானால் யூஸ் பண்ணு சொல்லி கொடுக்குறாரா இல்லைங்களா? என்ன அழகா வேதம். செஞ்சு முடிச்சிருவேன் நினைக்காத, சாதிச்சிருவேன் நினைக்காத. கர்த்தருக்கு சித்தமான நடக்கும். கர்த்தருக்கு சித்தமான, கர்த்தர் சித்தத்தையே சொல்லிக்கிட்டே இரு. இவனோ வெளிப்படத்தன்மை இல்லை. இப்போ இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை. மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணா வசனம் சொல்லுது, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டதை அறிவீர்கள். சரி, இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இவனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? கண்ணீர், கவலை. வசனம் அப்படி தானே சொல்லியிருக்கு. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் காணாமற் போனான். எபிரேயர்ல 12:17. வேணாங்க, வேணாங்க, பேசி கல்யாணம் இருக்க வேணாம். பாருங்க, ஆசீர்வாதம் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறாருங்க. அந்த ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சமைச்சு வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாருங்க. கல்யாண வஸ்திரம் ரெடியாக இருக்குதுங்க, ஆகாரம் ரெடியாக இருக்குதுங்க. நீ சாப்பிடணும் வந்து, அவ்வளவுதான் உன் வேலை. அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை எப்படி வச்சிருக்கிறாரு? ரெடியாக வச்சிருக்கிறாரு. நமக்கு என்ன புத்தி இருக்கக்கூடாது தெரியுமா? ஏசாவின் புத்தி இருக்கக்கூடாது. ஏசாவின் புத்தி வேண்டாம். நீ ஆண்டவர் மேல தயவு செய்து கோபிச்சு கொள்ளாத. கர்த்தர் ஆசீர்வதிக்கலன்னு சொல்லாத. மற்றவனை பார்த்து ஏங்காத. அல்லேலூயா. எங்க பாஸ்டர் தம்பிதோர சொன்னாரு, அழுதுக்குனே சொன்னாரு, பாடை விட்டு 2 பிள்ளைங்களை வச்சிருக்கிறப்பா, என்ன பண்ண போற? நான் சொன்னேன், என்ன ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் விசுவாசியாக இருந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவருக்கு தெரியும் நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், எல்லாம் தெரியும். இப்போ கேட்டார், எவ்வளோ பேர் வராங்க பாஸ்டர்? 2-3 பேர் வராங்க, 2 பாட்டிங்க வராங்க. என்ன பண்ணுற, என்ன பண்ணுற, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற, காசுக்கு என்ன பண்ணுற? அழுதுக்குன்னே கேட்டார். பாஸ்டர், கர்த்தர் கூட இருக்கிறார் பாஸ்டர். சொன்னார், எதனா வேணா வா, எங்கிட்ட வா. சிபிஎம் மூலியக்காரு, சென்ட்ரு பாஸ்டர். அப்போ சென்ட்ரு பாஸ்டர் இல்லை. எதன் வா. ஒரு நாளும் போய் நின்னதில்லை. சில காலம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. நான் என் மனைவியை ஒரு பன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு, 4 ரூபா ஒரு பன்னு, ஒரு வாட்டர் பாக்கெட்டு 1 ரூபா வாங்கி சாப்பிட்டு போனோம். காலம் மாறி போச்சு. அல்லேலூயா. காலம் மாறி போச்சு. கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்தாரு? எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி விட்டார். பிரைஸ் எல்லாம். கொஞ்ச கால பாடம் அனுபவிக்கிற நீங்க, பிரைஸ் எல்லாம், கொஞ்ச காலம் தான் அந்த பாடெல்லாம் இருக்கும். அதனால் பாடுகளை கண்டு பயப்படாதீங்க, சோதனைகளை கண்டு பயப்படாதீங்க, வேதனைகளை கண்டு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவன் காணாமற் போனான். கண்ணீர், கவலை. ஏன் இப்போ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஆளெல்லாம் பின்னால் கண்ணீர், கவலை விடுவேன். இப்போ கர்த்தருக்காக நீ உபத்திரமும் பாடும் கஷ்டமும் படுறோம்னு நினைக்கிற ஆளெல்லாம் நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஒரு நாள் வரும், உன் உபத்திரவத்திலிருந்து விடுதலை உண்டாகும், கண்ணீர்லேருந்து விடுதலை உண்டாகும், கவலையிலிருந்து விடுதலை உண்டாகும், போராட்டத்திலிருந்து விடுதலை உண்டாகும். நிச்சயமாய் சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்கிற அந்த வார்த்தை மாறாத வார்த்தை உன் வாழ்க்கையில கண்டிப்பாய் நிறைவேறும். அதுவும் வாக்குத்தத்தம் தானே.
அதனால்தான் அருமையான பக்தன் பாடினான், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனேன் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அதில் ஒரு அழகான ஒரு சத்தியம் சொல்லி ஒரு அந்த பக்தன் எழுதுகிறார் பாருங்க. யாருக்கு கர்த்தர் துணையா? யா, ஆமென். அந்த பாட்டில் கூட ஒரு பெரிய சத்தியம் இருக்குது பாருங்க. யாருக்கு கர்த்தர் துணையா? கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறது மட்டும் இல்லை, கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் போது அவன் உத்தமனாவும் வாழணும். அந்த பாட்டில் அவ்வளோ பெரிய சத்தியம் இருக்கு பாருங்க. அப்போ நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருக்கு உத்தமர்களாக வாழுவோம். நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன் தருகிறேன், ஓம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உண்மையா சொல்லுங்க, ஓம் பாதத்தில் என்னை தருகிறேன். அடைக்கிறேனும் பாதத்தில் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும்.